நேபாளிலே எங்களுக்கு ஹர்பூர் என்கிற ஒரு பணித்தளம் இருக்கிறது. அந்த பணித்தளத்திலே ஊழியம் செய்வது கொஞ்சம் கடினம். ஏனென்றால் இந்தியாவிலிருந்து போனவர்கள் அதிகமாய் இருக்கிறார்கள். இந்து கலாச்சாரத்தை அதிகமாய் கொண்ட தேசம் நேபாள். உலகத்தினுடைய ஒரே ஒரு இந்து நாடு என்று அழைக்கப்பட்ட தேசம் நேபாள். அப்படிப்பட்ட அந்த தேசத்திலே அதிகமான எதிர்ப்புகள் உள்ள அந்த பகுதி ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி புதிதாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு திருமணம் முடித்து ஊழியத்திற்காய் அர்ப்பணித்து பயிற்சி பெற்ற ஒரு குடும்பத்தை அங்கே அனுப்பியிருந்தோம். அவர்களும் போராடி பார்த்தார்கள். பெரிதாய் ஒரு சுவிசேஷத்தை கொண்டு செல்ல முடியவில்லை. பயங்கரமான எதிர்ப்புகள். ஒரு நாள் அவருடைய மனைவி கர்ப்பமாய் இருந்தால், முதல் குழந்தைக்காக 5 மாதம். அவள் தன்னுடைய அந்த மிஷினரி கணவனை பார்த்து சொன்னால், நாம இருக்கிற இடத்துல ஒரு மாற்றம் வந்தாதான் இவங்க கண்டிப்பா ஆண்டவரை தெரிஞ்சுக்கிடுவாங்க. என்ன செய்யணும்னா, நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிக்க போகிறோம், இந்த மாற்றம் நடந்து ஆக வேண்டும் ஆண்டவரே. இந்த 2 நாளும் கணவனும் மனைவியும் மட்டும். இவன் சொன்னா, நீ கர்ப்பமா இருக்கிற இந்த நேரத்தில் ஏதாவது கொஞ்சமாவது சாப்பிட்டுக்கோ. இல்ல, மாற்றம் வந்தாக வேண்டும், என்ன நடந்தாலும் பரவாயில்லை. அந்த 5 மாத கர்ப்பிணிக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம், அந்த மிஷினரியினுடைய மனைவிக்குள்ள இருந்த வைராக்கியம் இந்த மிஷினரியும் சரி என்று சொல்ல வைத்தது. 3 நாட்கள் உபவாசத்தை முடித்தாங்க. அவள் போய் சொன்னால், நீங்கள் கடையில போய் தயிர் வாங்கி கொண்டு வாருங்கள், தயிர் சாதம் செய்து நாம் ஜெபித்து சாப்பிட்டு இந்த உபவாசத்தை முடிக்க போகிறோம். சரி என்று இவன் போனான். 3வது நாளிலே அவன் தயிர் வாங்கி கொண்டு வரும்பொழுது அதே ரோட்ல ஒரு அம்மாவை வலது பக்கம் ஒருவரும் இடது பக்கம் ஒருவரும் கை தாங்களாய் நடத்தி கொண்டு வந்தாங்க. இவன் தெரிந்தவர்கள் என்பதனாலே அவன் பக்கத்தில் போய் பார்த்தான். நடுவிலே மகள், அவர்களுடைய வயது 42. வலது பக்கம் அவர்களுடைய அம்மா, அவளுடைய வயது 65. இடது பக்கம் இந்த நடுவிலே நின்ற தாயினுடைய மகன், அவனுடைய வயது 17. என்ன நடந்தது? இந்த நடுவிலே இருந்த இந்த அருமையான அக்காவினுடைய கண்கள் ஒரு நாள் வயலிலே வேலை செய்து கொண்டிருந்த பொழுது, மெடிக்கல்ல சொல்வாங்க, அது ஒரு ரெட்டினல் டிட்டாச்மெண்ட், ஆர்டி என்று சொல்வார்கள். கண் திரை, கண்ணுக்கு பின்னால இருக்கிற ரெட்டினா ரெண்டும் கலண்டு வந்துருச்சு அவங்களுக்கு. ஒருவேளை அதிகமான பிரஷர்னால இருந்திருக்கலாம், வேறு காரணமாக இருந்திருக்கலாம். திடீரென்று பார்வை போய்விட்டது. வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் ஐயோ மங்குது மங்குதுன்னு சொன்னாங்க. 2 கண்ணையும் பார்வை போயிடுச்சு. வேகமா ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. அவங்க உள்ள இன்ஜெக்ஷன் போட்டுட்டு சொன்னாங்க, 5 லட்சம் ரூபாய் நீங்கள் ஆயத்தம் செய்யுங்கள், ஆனால் அதற்கு பிறகும் சரியாகுமா நான் சொல்ல முடியாது. நீங்க லகான் என்கிற நேபாளில் உள்ள ஒரு பட்டணம் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு லெட்டர் எழுதி தர்றோன்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடுத்தாங்க. இவங்க 5 லட்சத்திற்கு எங்க போகுதுன்னு வந்தாங்க. சரி, வீட்டையாவது விற்று விடலாம் என்று யோசித்த பொழுது ஒரு சாமியார் இருக்கிறார், பலி கொடுத்தால் போதும் என்று அவருடைய குடும்பத்தார் கூட்டிட்டு போனாங்க. அந்த கோயில்ல வச்சு 2 நாள் பூஜை பண்ணாங்க. ஒன்னும் நடக்கல. ஒரு 50,000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணாங்க. மறுபடியும் லகான்ற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. சரி, எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அங்க செக் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க, ஒன்னும் செய்ய முடியாதம்மா, நீங்க பணம் செலவழித்தும் வீண், வீட்டுக்கு கொண்டு போங்க. அதனால வீட்டுக்கு அவங்கள கைத்தாங்களா நடத்தி கொண்டு வருகிறாங்க. ஒரு அழுகையோடு கூட தன்னுடைய கிராமத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க. இப்ப திடீரென்று இவனுக்கு சொல்ல தோண்டினது, அம்மா கவலைப்படாதீங்க, இயேசு குருடரின் கண்களை திறந்தவர், உங்களுக்கு அற்புதம் செய்வார், நாங்க ஜெபிச்சுக்கிறோம், நீங்க கவலைப்படாம போங்க. இவன் ஒரு சுவிசேஷமாய் அவர்களுக்கு சொன்னான். உடனே அந்த பாட்டியம்மா பிடிச்சிட்டாங்க. இயேசு செய்வார்னா இப்பமே நம்ம போய் ஜெபம் பண்ணுவோம். இவனுக்கு ஒரே பயமாயிடுச்சு. இல்லங்க, நான் சுவிசேஷம், நீங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நீங்க வாங்க, உபவாசித்து நம்ம ஜெபிப்போம். இல்லையா, இப்பயே நம்ம ஜெபிப்போம். இப்போ இவனுக்குள்ள விசுவாசம் இல்ல, ஆனா அந்த அம்மாவுக்கு ட்ரை பண்ணி தான் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. வீட்டுக்கு கூட்டிட்டு போனா மனைவிட்ட சொன்னா, எம்மா இந்த மாதிரி வந்துட்டாங்கன்னு. ஏங்க, காய்ச்சல், தலைவலி, இடுப்பு வலி, மூட்டு வலினா பரவாயில்ல, நம்ம ஜெபித்தால் சரியாகணும் ஒரு நம்பிக்கை வரும். 2 கண்ணும் குருடான பிறகு எப்படி நம்ம அதை கொண்டு வந்து நம்ம ஜெபிப்பது? அப்படிப்பட்ட அற்புதத்தை நம்மளே பார்த்தது இல்லையே என்று சொல்லி இந்த மிஷினரி சொல்லும் பொழுது மனைவி சொன்னா, மாற்றம் வரணும் தானே ஜெபித்தோம், இதுவரைக்கும் நடக்காத ஒரு அற்புதம் இந்த கிராமத்தில் நடந்தாதான் இவர்கள் திரும்புவார்கள். ஆகவே நம்மோடு கூட ஜெபிக்கிற அந்த 2 பேரையும் கூப்பிடுங்கன்னு சொல்லி 2 புது விசுவாசிகள் அவர்களையும் கூப்பிட்டு 4 பேருமா உட்கார்ந்து ஜெபிக்கிறதுக்கு முன்னாலே எனக்கு ஒரு சந்தேகம். கையை வச்சு காமிச்சான், ஏதாவது தெரியுதாமா? ஒன்றும் தெரியல. லைட் அடிச்சு பார்த்தா ஒண்ணுமே தெரியல. இவன் சொன்னா, என் விசுவாசமே போயிடுச்சு, கொஞ்சமாவது தெரிஞ்சா பரவாயில்ல, இந்த அம்மா ஒண்ணுமே தெரியலன்றாங்களே. இந்த 4 பேர் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிச்சாங்க, ஓஷிப் பண்ணாங்க. அவன் சொன்னா, 15 நிமிஷம் வரைக்கும் எனக்கு தைரியமே வரல பையா, நானும் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன். ஆனா உள்ளத்திற்குள்ள ஐயோ இவர்களுக்கு இந்த அற்புதம் நடக்கலைன்னா இவங்க இயேசுவை விட்டுட்டு போயிருவாங்களோன்ற ஒரு பயம் வேற.
நம்மள ஊழியக்காரன் ஏத்துக்கிட மாட்டாங்களோ என்கிற பயம் வேற. ஆனால் ஜெபிக்க ஜெபிக்க ஒரு 30-35 நிமிஷங்கள் கழித்து திடீரென்று அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு வெளிச்சம் தெரியுது தெரியுதுன்னு சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்க கண்ணை திறந்துட்டு தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே. இதை கேட்ட உடனே உங்களுக்கு ஒரே சந்தோஷம், விடாம ஆண்டவரே அழுது ஜெபம் பண்ணாங்க. இந்த மாற்றம் நடக்கணும், இந்த கிராமத்துல இப்படிப்பட்ட அற்புதம் நடந்ததில்ல, இது நடந்ததுன்னா இந்த கிராமம் இயேசுவை அறியும். கர்த்தருடைய பெரிய கிருபை 15வது நிமிடத்துல முழு பார்வையையும் தேவன் தந்தார். இன்னைக்கு அந்த கிராமத்துல 80 குடும்பங்கள் அதை கேட்டு அப்படியே இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த கிராமத்துல இருந்த காங்கிரஸினுடைய முன்னாள் எம்எல்ஏ இதை கேட்டு அவரும் ரட்சிக்கப்பட்டார். இன்னைக்கு அவருடைய வீட்டில தான் சபையே நடக்குது. அல்லேலூயா.